அடி காரி மூஞ்ச கந்தேலு அடி காரி மூஞ்ச கந்தேலு எங்க சரணனை போட்டு டிங்கி என்னடா பையன் பாத்துட்டு இருக்கிறேன் சண்டனை போச்சு டென்ஷன் ஆயிடுவேன் நானு எனக்கு தெரியும் அவளை பத்தி என்ன கதை எப்படி தெரியுமா ஏரியில உக்காந்து இருக்கமா காடை ஏரியில உட்காந்து இருக்கிறமா காடை ஏரியில உக்காந்து இப்படியா உக்காந்து பண்ணிட்டு கூட ஒரு அளவு வேணா உட்காருனா இப்படி தானே உட்காந்து ஆமா ஏன்னா பறந்து போய் உட்காருனா எப்படி உட்கார பறக்கும் போது இப்படி விரிக்கும் இருக்குமா ரெக்கையை விரிக்குமா சொல்லுப்பா என்ன கடவுள் பொண்டாட்டி மாரி பேசல கலப்படம் மாரி பேசுறேன் ஏரியில உக்காந்து இருக்குமா காடை ஏரியில உட்காந்து இருக்குமா காடை செவுத்து மேல உக்காந்துக்கிற மைண்ட் இருக்கலாம் காட்டு வாழா பின்னால வாங்கன்னு சாடை கரண்ட் கம்பத்துல காக்கா இருந்தாலும் என்னுடைய சுவாமி ஒரு வாரம் ஆகிவிட்டது பக்தர்கள் காட்சி கொடுத்து வந்து சொல்லிவிட்டு போனவர் இன்னும் வரவில்லை அவருக்காக எவ்வளவு நேரம் காத்திருப்பது இருந்தாலும் அன்பு எங்க போய் தெரியவில்லையே அன்பு திருப்பி கொடி கஷ்டமாக தெரியுமா இல்லையா ஆட்சி தூக்கிட்டு வரேன் எந்த தேவையா பேசான் சரி என் பேகல் இருந்தா வாங்கறது எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தானே தெரியும் என்னடா என்ன தெரியும் எடுக்கிறா சூடு சொன்னா அதுகிட்ட கம்யூனிட்டி மொபைல துண்டு போட்டு வாங்கிட்டு ஏண்டா இருக்குதுங்க ஏண்டா இருக்குதுன்னு கேக்குறான் எந்த ஒரு பாய்க்கு போச்சுன்னா 50 பாய்க்கு காலி வாங்கலாம் வாடா பாத்துக்கலாம் வாடா வைக்கிறேன்மா என்னப்பா அனுமானம் போட்டுமா என்ன சிரிக்கிறீங்க ஏன் சுவாமி இல்லன்னு எனக்கு மனசு இவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமாடா இதுக்காக கவலைப்படுறேன் சாமி எங்க போயிருக்காரு எனக்கு தெரியுமா போயிருக்காரு நாங்க நீ கவலைப்படாது எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறோம் கூட இருந்து பாத்துக்கிறேன் என்னடா மட்டும் மட்டியா பேசுறேன் சாமி எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும் எங்கடா போயிருக்காரு சாமி சக்கரஜவுக்கு போயிருக்காரு அடி வாங்க ஆமாமா என் சுவாமி பத்தி தவறா பேசுற கேட்டு கோவம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அங்க செகண்ட் ஷிஃப்ட் தான் இங்க என்னடா சொல்றேன் ஜெனரல் ஷிஃப்ட் நான் கூட சரிம்மா சரிம்மா சாமி எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும் என்னடா சொல்றேன் ஆனா அவர் வந்தா நீ பேசக்கூடாது நானும் பேச மாட்டேன் நானும் பேச மாட்டேடா நீ பேசக்கூடாது பேசக்கூடாது சரியா ஒள்ளி ஒள்ளியட வந்தா இது அமைதியோட வந்து கொண்டிருக்கிறார் நடந்திருக்கும் அம்மா தாலி அப்பா அறுப்பாங்களோ தெரியலடா அறிவு இருக்கிறாளே அறிவு பேசக்கூடாதுமா பேசக்கூடாது என்ன முக்காடு நான் பேச மாட்டேன் முருகா பேச மாட்டியா பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லண்டா பேச மாட்டேனா பேச மாட்டேனா ஏன் பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன் ஏன் நான் உண்ணாவிரதத்தில் இருக்கிறேன் உண்ணாவிரதமா ஆமா சரி அதெல்லாம் விடு நான் வந்திருப்பதாக என்னுடைய மனைவி இருக்கிற வள்ளி அவளுக்கு உழைத்து விடு வந்துட்டு யாருன்னு தெரியல இரு பாத்துட்டு வரேன் சாமி ஆஹா கடம்பா கஜேலா நானா கோலாம் தொப்பா பொடிகாரா எத்தனை தண்டோட போறே சாமி லைன்ல அவங்க வராங்களா எங்க போயிட்டு போனாரா நான் தானே அத பார்த்தாயா ஆட்டோ இதா யாரு வருகிறாரு யாரு வர பெரியவர் வந்து வராரு இவங்க பக்தர்கள் என்ன தேடி வராங்க நான் சென்று காட்சியளிக்க வேண்டாமா அவங்களுக்கு காட்சி வரக்கூடிய மக்களுக்கு காட்சியளித்துட்டு வரேன் நான் கால தாமதமாகி விட்டது இப்படிதான் ஏமாத்திட்டு சக்கால் தான் போய் தெரிஞ்சு எல்லாம் காட்சி கொடுக்க போற காட்சி யார பார்த்து சொல்ற யாரா நீ
நீங்க அப்படி இருந்தா நாங்க எப்படி இருக்கிறோம் சொல்லு பாப்போம். ஆசை மனைவி, சரி இரு. அன்பு மனைவி இவதானே எனக்கு. அவங்க புசுட்டுங்கிறாங்க கம்முன்னு கோச்சிங்கிறாங்க. வலியம்மா வலியம்மா சாமி வந்துட்டார் இது வந்துட்டார் வந்துட்டார். எதுக்கு நான் வந்தாரு? அது நேரத்துக்கு வருவாரு உன்னை பார்க்கத்தான் வருவாரு. நீ சொல்றாங்க நான் எங்க பேசுனா நான் பேசல அவரு விட்டு நான் தான் பேச மாட்டேன். ஆமா ஆமா நான் எனக்கு தெரியாதா பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க முடியாதாமா? முடியாது. சரி புறப்பட. சாமி சாமி வா வா சாமி. ஆனா உலகத்திலேயே புத்து வருஷம் முன்னியா யாருன்னா நீ ஒரு ஆள் தான். ஏப்பா இங்க சண்டை போட்டான் அங்க வர்ற அங்க சண்டை போட்டான் இங்க வர்ற எப்படி சாமி உன்னால டம் கட்டி 2 வண்டி ஓட்ட முடியுது? ஒரு பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னு சாமி தெரியுமா? ஒரு வண்டி ஓட்ட நம்மளால முடியலையா? ஆணுக்கு கட்டுப்பட்டு அடக்கமே இருக்கணும். ஆமா சாமி. ஆம்பளைங்களை மதிக்கிறதே கிடையாது. என்ன பண்றது? ஆம்பளைய மதிக்கலன்னா அவன் எங்க போவான்? நேரா அங்கதான் போவான். உனக்கு அடிச்சா 2 லாட்டரி சீட்டு 1 கோடி ரூபாய். என்ன பண்ண நீ எது மாதிரி இருக்கிற? ஆனா ஈஸ்வரர் இருக்கிறாரு அவரு அது மாதிரி இருக்கிறாரு. மேல ஒண்ணு வச்சுக்கிறாரு சைட்ல ஒண்ணு வச்சுக்கிறாரு. எல்லாம் இப்படிதான் இருப்பீங்க. உங்க ஃபேமிலியே இப்படிதானா? சும்மாதான் இருக்கியா? ஒண்ணு வச்சீங்கன்னா பொண்ணு மல்லு கட்ட வச்சுக்கிறேன் ஒல்லியா ஒண்ணு குண்டா ஒண்ணு. அப்படியா? ஆமா என்ன பண்றது? ஒல்லியாகிற சொம்மா இருந்தா குண்டாகிற சொம்மா இருக்க மாட்டான். என்ன பண்ண ஒருத்தர் போறாங்கன்னா ஒரு நல்லது கெட்டதெல்லாம் போக மாட்டான். சரி அதெல்லாம் விடு. சும்மா விஷயத்தெல்லாம் போய் கிடக்குறான். டேய் நான் வந்து விட்டேன்னு சொல்ற அப்படா. மா பேசல பேச மாட்டாளா? ஓ சாமி வந்து பேசுமா. என்னடா சொன்னே? பேசுமா. ஐயோ நான் என்ன செய்தீமா? இவையும் எரிச்சல. ஐயோ நான் என்ன செய்தீ? இவையும் லோகடா. இவையும் லோகடா. ஆழ்வாரும் கீழடா. பக்கத்துல இருந்து போன ஆம்புலன்ஸ் எங்க இருக்கும்? நிமிலி போன ஆம்புலன்ஸ். டேய், ஏன்டா அதை கேக்குற? வயிறு நோது நீ அடி வயிறு நோது. பாதி வாயை போடுற. என்ன பேசுறத நீயே பேசிட்டு வர்ற. என்ன பண்றது? பீஸ் எல்லாம் முறிக்கணும். உருவல அந்த இதுவா 3 நாள் 5 நாளாமா? இல்ல சரியா வாயை போடுற. நான் சொல்றதுக்கு ஏய், என்னடா என்னடா? சாமி இது சாமி கோபப்படாதீரு. நேரமாகுது இல்ல? விட்டா 3 கொண்டாடி கூட கட்டி போடுறது. கம்பெனியரு ஒரே உழுவுதான். ஒரு ஷிஃப்ட் செஞ்சா செகண்ட் ஷிஃப்ட் பொறுமையா தான் செய்யணும். வரையிரு கேளுடா. கோபப்படாத. பார் சாமி போய் இப்ப மடக்குற எப்படின்னா இல்லன்னா சக்காத்த ஊத்து போடுவாரு. நீ தான் என்னடா சொன்னே? ஆமா ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட தான் இருக்குடாது. ஆமா ஆமா என்ன விட்டு போக கூடாது. கூட சக்காத்த ஊத்து போக கூடாது. மடக்கு சுவாமி சுவாமி. வாழ்க வள்ளி. சாமி என்ன 2 வாத்து கூட ஐயா. ஏய் ஏய் போடா. என்ன வாத்து கேக்குற? எப்படி வணங்குவது ராஜா, அந்த முறை உனக்கு தெரியல. என்னன்னா அது சாமி கையில் வச்சு அதை பண்ணிட்டு என்ன பண்ண? என்ன நினைச்சுக்கிறா சாமியா? ஒண்ணு இல்ல. என்ன? ஆனா மலையனூர்ல ஒரு ஹோட்டல கடத்தாங்க. கடையா? ஆமாங்க. அப்படியா? ஆமா. ஆமா. பாசிபுடியே இல்ல. பாசிபுடி பக்கத்திலே குன்றோர் மகன் தொமிக்கு சூத்தன் உணவகம். சரியான கூட்டு வராங்க. வரவங்க சாப்பிடுறாங்களா? என்ன சாப்பிடுறாங்க? பேர் என்ன சொன்ன? குன்றோர் மகன் தொமிக்கு சூத்தன். சூத்தன். என் பேரு. இந்த வார்த்தை கேட்டவனும் சாப்பிடுறாங்க ஜனங்க. உங்களுக்குள்ள பேர் வச்சிருக்கிறேன் நானு. பெரிய பரவாயில்ல பாபா மலையனூர்ல பையன் ஹோட்டல் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. வரவங்கெல்லாம் வாங்கலாம் எதிர்ல உட்கார மாட்டாங்க. கேள்விப்பட்டப்பா. ஆனா பக்கத்திலே கோயின்சாமி ஹோட்டலுக்கு நான் கேள்விப்பட்ட உன்னை பத்தி. கோயின்சாமி நான் சொல்றது கேக்குறேன். சொல்லு. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? என்ன சொன்ன? என்ன? உலகெங்கோ பேர் எடுத்துக்கிறேன். பேர் எடுத்துட்டு. ஆமா முன்னத்தியா வரல. எனக்கு தெரியுமே. ஏன்னா ஏன்னு கேக்குறியா? தபார் பக்கத்துல கோயின்சாமி ஹோட்டல் வச்சுக்கிறான். அவங்க எல்லாம் ஒண்ணும் நாக்கு மொத்தமே அப்படியா? போற மொத்த பேரு நம்ம கட்டிட்டு தான் வந்துடுறான். ஓஹோ. நாங்கள் ஆட்டா இருக்கு. பகல்ல போய் ஹோட்டல் அடி போட்டு. ஆனா மாஸ்டரே நான் தாங்க. நீயா? மாஸ்டரே நான் தாங்க. ஓ. அப்படின்னா உணவு சுவையா இருக்கா? சுவையா இருக்குங்க, டேஸ்டா இருக்குங்க. ஏன்னா அதான் எல்லா பேரும் வராங்க. அம்மாசிக்கு கூட்டம் வந்து எக்ஸ்ட்ரா வருது, அதிகமா வருது. உனக்கே தெரியும். ஆமாப்பா. நிறைய கூட்டம் வரும். ஆமா. வர மாசி அமாவாசை வர வருஷம் இன்னும் 2 கூட்டம் வருங்க. அது கிட்ட இருந்து தோசை திருப்பி போட்டா
அண்ணல வீசுது மூஞ்சில அப்படியே சட்டிருந்து அப்படியே திருப்பி போட்டு அடடே தோசை திருப்பி ராஜா தோசை தான் திருப்பிக்க மாவு விட்டு ஊத்து வைக்கிட்டே நம்ம நேரத்துக்கு வச்சுக்கிறாங்க நம்ம அப்படியே மொண்டு அப்படியே லகுவா விடும் அது லகுவா விடும் அதுக்கு தான் மாவு எடுத்துக்கிது ஆமாங்க எல்லாமே எல்லாத்துக்கும் பயன்படு இல்ல எப்படின்னா இருங்க நீங்க என்ன பண்ணுங்க தோசை திருப்பி மட்டும் எனக்கு குத்துருங்க நான் எப்பனாச்சும் போய்ச்சுக்கிறேன் அப்படியா மாசி மாசம் அமாவாசை போட்டு அதிகமா வருங்க அறிவு தான் சொல்லியா நீ அந்த வேல் எப்பேற்பட்ட வேல் சக்தி வேல் என் தாய் கொடுத்த வேறாது அத பார்த்தா தோசை தெரிஞ்சு காய் கொடுத்தானா எனக்கு நீ கூட டெய்லி உன்னை வணங்குற எல்லாம் திருப்பதிக்கு போய் நான் என்ன வணங்குற திருப்பதி போய் ஆமா திருப்பதி தானே இருக்கிறீங்க அங்க ஏழுமலையாங்கிறாரு படவெட்ல நோனிங்கம்பா இருக்குது ரேணுகம்பா சரி மருவத்தூர்ல ஆதிபாரா சூத்தியா சக்தி அதுதான் சொல்றாங்க நீ புத்தான பண்ண போயிச்சு ரெண்டாகட்டாடா நீ எப்பனமா பள்ளியம்மா பள்ளிடா ஏற்பாடு பண்ணுமா எப்படின்னா தோசை இருக்கு என்னடா அதை போய் தோசை திருப்பின்ற தோசை திருப்பி ஓ சைஸ் கட்டாருமா எந்த கல்லு கட்டாருமா அத பத்தி அவனுக்கு தெரியுமா சரி தெரியாது இப்ப என்ன நினைச்சிட்டு செய்ய போறேன் போப்பா கணவன் மனைவி கொஞ்ச நேரம் பேசணும் பேசுங்க நான் என்ன சொல்லுவேன் நான் ஓரமா உட்கார்றேன் யாருமே இருக்க கூடாது ஏன் பார்த்தா பயந்துருவேன் நான் நம்ம எலுமிச்சி மேல தூக்கி போட்டுறேன் போட கொஞ்ச நேரம் போப்பா இப்படிதான் சொல்றீங்க 1/2 மணி நேரம் செய்யுங்க போட ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறேன் உள்ள போய் உட்காந்துறேன் அவங்களுக்காக மாட்டேன் போனா ஆடானா வரலாம் இவ்வளவு நாள் உங்களை வச்சிருந்தேன் அதுக்காகவே இருக்குங்க ஓ கூட தானே போடா ஏண்டா அவர் பாக்கிறதுக்கா நான் பாக்கிறதுக்கா என் சுவாமி இவ்வளவு தொலைவு தேடி வரும் ஆமா எங்க தாவர் காட்சி கொடுக்கறாரு அத பாத்தியமா பக்தர் கூட்ட கூட்டமா போறாங்க அங்கதான் இருப்பாரு நினைக்கிறேன் அப்பப்போ வாயை திறக்காது ஒரே குடியால சேர்க்குதுன்னா கம்மக்கலாம் யார் போட பாவியா நானே என் அக்கால ஒன்னா பார்த்துருந்தமா சின்னமாடா பார்த்துருக்கும் போது அஜில பொடி ஊடி வச்சுக்கிறோமா யார் உடகாதியா என் அக்காலியா உட்காவுதா பொடியா வச்சாச்சா உட்கா எப்படிக்கிறா அம்மோட கட்டியாருப்பா அவன் போன தூக்கி போடுவா அப்படி சொல்லும் போதே எனக்கு தெரியாதுண்ணா இங்கதான் காட்சி கொடுத்துக்கிறியா இங்கதான் காட்சி கொடுத்துக்கிறியா எவ்வளவு நானும் நடக்குது இந்த வேலை இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து வெளியாட்டம் பண்ணாட்டி இருந்தாலும் குரங்காட்டம் கூச்சாது ஓடுன்னு பரவாயில்ல யாரு போங்க இந்த மாதிரி கரியாண்டா வருதோ ஏமா ஏமா சூளகிட்ட கிங்காது மரிக்கிறா பாவா இந்த போய்
அழகு காந்தல் ருசி நானா கருப்பு தான் தலைக்கு மேல இருக்குது. ஆமா. அவன் மூஞ்சி வெள்ளையாக்குது, என் காலு கீழே வெள்ளை. அப்ப நான் யாரு நம்ம தான் கத்து சூப்பரா இருக்குது. தலைக்கு மேல கட்டினாதியா மசூர் அதான்டா நீங்க அப்பெல்லாம் கருப்பு கருப்பு தான் அந்த மசூர் கூட. அவன் கெத்த பேசுறான். அவனை பெத்து பத்தி ஆக்கணும். பெத்து பத்தி ஆக்கணும். மாப்பிள்ளை தேடி வந்துட்டு தெரியுமா? அவன் இட்லியில வச்சாலோ, பூரியில வச்சாலோ, தோசையில வச்சாலோ, ஆப்பத்துல வச்சாலோ, குருமால வச்சாலோ, சாம்பார்ல வச்சாலோ, அதுல வச்சாலோ, இதுல வச்சாலோ எனக்கு தெரியும். அவன் வந்து தொலைக்கு தான் வச்சிருப்பான். அதனாலதான் மயங்கி போயிடலாமா. நீ தூக்குடி நல்லா தூக்குடி. இந்த மாதிரி பிரச்சனை காரணம் யாரு? காரணம் யாரு அந்த மாதிரி பிரச்சனைக்கா? நான் சொல்ற மாதிரி சொல்லுமா? எப்படி அடியே சக்காலத்தி சக்காலத்தி மூணு பூச்சட்டி வந்து என் வீட்டு நாய் ஆடி தூக்கி கூழ்ச்சட்டி வந்து எங்க வீட்டு நாய் அவன் கூட இருப்பான். அவன் மட்டும் எப்படி இருப்பான்? அவன் பெற்றா இருப்பான். போக கூடாது, அந்த சட்டி விடக்கூடாது. சண்டை போனால தங்கி தரணுமா? அவன் வீட்டு போய் நம்ம சண்டை போட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? அவன் வீட்டு போய் அவன் தான் சண்டைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லுப்பா. அவன் வெளியே வருவான். அவளை 2 பேர் சேர்த்து அவ்வளவுதான். அடியே சக்காலத்தி, கொள்ளைய சக்காலத்தி, அடியே கொள்ள சக்காலத்தி, வீட்டு குப்பையாண்டி என் வீட்டு கோழியை வந்து கலந்துச்சு. வீட்டு குப்பையாண்டி என் வீட்டு கோழி ரொம்ப டைட் போடுங்க. கல்யாணி ஓட்ட குந்தாடி நீங்க கடையில நீங்க கடையில பாப்பா இவன் துண்டுவாரா தோத்த திருப்புவாரா தூக்க போய் அவன் சொல்றான், நான் சொல்ல மாட்டேன். வீதியில வந்து பூந்துக்கிட்டான். குடும்பத்துல பூந்து வச்சுறான். குடும்பத்துல கொச்சலாம் சேர்த்து பத்தி சின்னியா இவ கழுவாத கிண்ணியா தாடி சாப்பிடா போட்டு கழுவிட்டு போவே. இவள பத்திரி இவள பத்தினி இவளுக்கு பஞ்சாங்கத்துல ஜாதகத்தை போய் போடுறா. மாங்காவத்துல காரி முயி ஜாதகத்துல உனக்கு எங்க இவளுக்கு சொல்லுடாப்பா. ஆண்டிப்பட்டி கேசா ஒரு லூசா யாரு யாங்கிட்ட பேசக்கூடாது. யார் லூசு வாங்குவேன் யாரு தோக்குது பாரு. வெத்தலைக்கு வீரப்பா, வெத்தலைக்கு வீரப்பா, சக்கலுக்கு வெத்தலை கட்டு போல மரப்பா நீ ஏத்து விடுமா? என்னடி சொன்ன மாறப்படி உனக்கு யாருக்கு? உனக்கு எடுக்கும் உனக்கு அவன் அங்கதான் இங்க நேரத்துக்கு இடிச்சுக்காருப்பா. பேஜாட் போட்டு கிடக்குறான். சொட்டுச்சா கொஞ்சா அயப்பு போட்டு சொய் வச்சா அவளுக்கு. இவன் திளிச்சிருப்பா இவன் திளிச்சிருப்பா. காசுலாம் கோயிலு போனா மேசலாம் தெரியுமா? அவகாது எனக்கு தெரியும். ஏன்னா அவகாது நான் உறவு சொல்ல மாட்டேன். என் உள்ளங்கையில போட்டு தாங்கிருக்கேன். அது காரி மூஞ்ச கந்தேலு, அது காரி மூஞ்ச கந்தேலு எங்க சரணான போட்டு டிங்கி என்னடா பையன் பாத்துட்டு இருக்கிறா? சந்தனம் போச்சு பென்ஷன் ஆயிடுவேன் நானு.
சம்பந்தம் எனக்கு தெரியும் அவளை பத்தி. என்ன இவ கதை எப்படி தெரியுமா? பிடிப்பா ஏரியில உக்காந்து இருக்கமா காடே, ஏரியில உட்காந்து இருக்கிறமா காடு ஏரியில உக்காந்து இப்படியா உக்காந்து கடை. ஏய் சொல்றது கூட ஒரு அளவு வேணா. உட்காருனா இப்படி தானே உட்காந்து. ஆமா, ஏன்னா பறந்து போய் உட்காருனா இப்படி உட்காரா பறக்கும் போது இப்படி விரிக்கும். இருக்குமா? ஏய் ரெக்கையை விரிக்குமா? சொல்லுப்பா. என்ன கடவுள் பொண்டாட்டி மாரி பேசல, கடவுள் மாரி பேசுறேன். ஏரியில உக்காந்து இருக்குமா காடே, ஏரியில உட்காந்து இருக்குமா காடு செவுத்து மேல உக்காந்துக்கிற மைன் இருக்கலாம், காட்டு வாழா பின்னால வாங்கணும் சாடே. கரண்ட் கம்பத்துல காக்கா அவ பாவடுத்தி ஓடு Oh my God! ஓடுதம்மா விட்டேன். முதல்ல பலாத்துக்கெல்லாம் காரணமே நீதான். எனக்கு எப்ப துரோகம் பண்ணாலும் அவர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். பசுப்பு கல் கண்ணம்மா பால் கறக்க போனாளா? ஒரு நாம ஓகே கண்ணா அவன் தூக்க முடியுது. ஏய், அவன ஒருவனுக்கு தான் தேரு. ஒரு பக்கம் நின்னுட்டா தேடு, அது ஈட்டு போய் விட்டாலும் தண்டு சோறு தண்டு சோறு. மாறிக்காரு துணிக்கிற என்ன தப்பா? மாற்றி முடிக்கிற இவ பேரு தப்பா? இல்ல மாடா அவர் எனக்கு தெரியுமா, இந்த ஊர்ல இருக்கிறான் வேலு அதோட வாய முறாயம். இனிமேல் திருமால் சேர்ந்து கட்டளை பணி தொழிலாளருடைய